வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். அதிக மக்களை இணைக்கும் ஒரு புதிய அரசியல் இயக்கம் பாரதத்தில் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றுவது மட்டும்தான் நமது குறிக்கோள். தமிழகத்தில் நடைபெற இருக்கிற பொது தேர்தலில் நமது கட்சி போட்டியிடும். அண்ணாமலை அறிவிப்பு. அண்ணாமலை தொடங்கியுள்ள ஒரு புதிய இயக்கத்தில் 1 மணி நேரத்தில் 1,00,000 பேர் உறுப்பினராக பதிவு. அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை கொடுத்த ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டது என டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் தேர்தல் வாக்குறுதிகளோடு சேர்த்து 436 திட்டங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். மக்கள் மேடை என்ற பெயரில் புதிய மக்கள் இயக்கம் தொடங்கினார் லதா ரஜினிகாந்த். முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. மாநிலங்களவை MP தேர்தலில் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் அமலாக்கத்துறை தீர்ப்பாயத்தை அணுக ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பரங்குன்றம் சர்வே தூணில் தீபம் ஏற்ற தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள், ஆனால் திமுக எங்கள் மீது பழி சுமத்துகிறது. நாராயணசாமி விமர்சனம். குர்பானி கொடுக்க கட்டுப்பாடுகள் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என IUML வலியுறுத்தல். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுடன் காலை உணவு அருந்தினார் அமைச்சர் ஜெகதீஸ்வரி. உணவு வகைகளை தரமாகவும் சுவையாகவும் சுத்தமாகவும் வழங்க வேண்டும் என அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.